யாருக்காக நினைச்சியா? வெறும் துணியே கட்டி வச்சிருக்காங்க அங்க. அங்க இப்ப பெரிய சிவாஜி கணேசன் நடிப்புல நக்குறாரு ஒரே நக்கா. அவரோட அரண்மனை நினைச்சு கவருது. நான் வசந்த மாளிகை பில்டிங் நினைச்சிட்டேன். அடேப்பா அவரு அதை விட குறப்பாட்ட முடிய. எழுதுங்கள் என் கல்லறையில் இவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது கண்ணீரை இங்கு வரவழைத்தது, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. யாருக்காக? கொலகாரி முண்டை அடிச்சு கொண்டு விடாதடி. யாருக்காக? இது யாருக்காக? யாருக்காக யாருக்காகன்றீங்களே, என்னத்தான் நீங்க யாருக்காகன்னு கேக்குறீங்க? என்ன மைத்துக்கிட்டு இங்க அடிக்கிற? தடவி கொடுத்த நீ என்ன ரவுடி முண்டை அடிச்சடியில நெஞ்சு வலிக்குது. அப்படிலாம் சொல்லாத, மெதுவாக அடிச்ச. மெதுவா அடிச்ச கொலகாரி. யாருக்காக யாருக்காகன்றீங்களே, எதை யாருக்காகன்னு கேக்குறீங்க? எதை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அதை பார்த்துட்டேனே. யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்கள பார்த்துட்டேனே. நான் யார பார்க்க கூடாது, யார் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவர்களே முன்னாடி வந்து நிற்கிறார்களே. சிரமப்பட்டு ஏண்டி இந்த டைலாக் குரங்காட்டம். அவர் நடிச்சா ஏத்துக்கிறீங்க, நான் நடிச்சா வேணான்றீங்க. பெண்களே இல்லாத உலகம் வேண்டுமாடா ஆண்டவா. பெண்களே இல்லாத உலகம் வேண்டும் தெய்வமே. எதிர்த்து பேசுன பத்த கவுட்டர் விட்டு அடிச்சு போடுவேன். அப்புறம் என்ன பொம்பளை பிள்ளை என்னை ஏமாத்தி விட்டான்னு வேதனையில பாடிக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன உங்களை ஏமாத்துற? ஏமாற அளவுக்கு நீ என்ன பண்ணீங்க? ஏமாற்ற பிறந்தவர்கள் பெண்கள், ஏமாற பிறந்தவர்கள் பெண்கள், ஏமாற்ற பிறந்தவர்கள் ஆண்கள். தூக்கி போட்டு சாணிகளை மிதிங்க பாக்குற. சாணி இல்லையாப்பா? சாணி இல்லையா? போட்டு வந்துட்டாலோ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் இன்னும் போவே இல்லை. உங்க வார்த்தையில பிழை உள்ளது. உங்கள் வார்த்தையில் அதிக பிழை உள்ளது ஐயா. பிழை இருக்கு. நீங்க என்னதுக்கு பிழை கண்டுட்டீங்க? எங்களுக்கு ஏமாற மட்டும்தான் தெரியும். ஆஹா பாரு, உங்களுக்கெல்லாம் ஏமாத்த மட்டும்தான் தெரியும், பெண்கள்லாம் ஏமாற மட்டுமே தெரியும். எங்க அப்படி ஆம்பளை உங்களை ஏமாத்தி விட்டாங்க? எந்த பொம்பளை ஏமாத்தி விட்டாங்கன்னு நீ இப்படி ஏமாத்தி விட்டா? யாரு? உயிருக்கு உயிரா காதலிச்சே. ஓ, வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன், செத்தாலும் உன் கூட தான் சாவன் சொல்லி காலில் விழுந்தாலும் தானே. அவர் காலில் எதுக்கு விழுந்தீங்க? கொலுசவுக்கவா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கிளம்பி போய் மாதிரி தெரியுதா? அப்ப இல்லையா? ஐயோ, ஆனா என்னை விட்டு போகும்போது ஒத்த வார்த்தை சொன்னா. என்ன சொன்னா? பிடிக்கல என்று கூறிவிட்டாளா? பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட சந்தோஷப்பட்டு. அம்மா அப்பா பிரச்சனையா? இல்லையே. அண்ணன் தம்பிய பிரச்சனையா? நோ. ஜாதி மத பிரச்சனையா? நோ. ஆணவ குல பிரச்சனையா? இல்லம்மா. வேற என்ன ப்ராப்ளம்? அவ காலில் விழுந்து அழுகும்போது ஒத்த வார்த்தை சொன்னா. என்னதான் என் காலில் விழுந்து நீ அழுதாலும் சரி தொழுதாலும் சரி, என் புருஷனை விட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாளம்மா. புருஷனை விட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாளம்மா. புருஷனை விட்டு? ஐயா, நோட்டீஸ் த பாயிண்ட். சொன்னீங்க என்ன சொன்ன? இல்ல இல்ல, நோட்டீஸ் த பாயிண்ட். என்னப்பா? புருஷனை விட்டு நீ அடுத்தவன் பொண்டாட்டிய போய் நோங்குவ, அவன் உன்னை மடியில தூக்கி வச்சுக்கிட்டு உனக்கு முத்தமா கொடுப்பியா? யார் பொண்டாட்டியா? யார் பொண்டாட்டியா இருந்தாலும் போவீங்களா? என் காதல் உண்மையான காதல். அப்ப ஏன் நான் சும்மா தான் இருக்கேன்? மைசூர்காரன் சும்மா தான் இருக்கு. அது எனக்கு தாத்தா வேணும். தாத்தாவா? அது இளநரமா லூசு. அப்பா ஆளு தெரியாம காலை விட்டுட்டு இருக்க. நீங்க ஆளு எங்க காலை விடுறதே ஆழம் தெரியறதுக்கு தானே. இப்போ உள்ள ட்ரெண்ட் என்ன தெரியுமா? என்ன? அடுத்தவன் புருஷனை பாக்குறது. ஓஹோ. அடுத்தவன் பொண்டாட்டியை பாக்குறது. அதாவது பொம்பளையும் ஆம்பளையும் கீழே இருக்கிறத பொத்திக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. பொம்பளை வாயை பொத்துனால எந்த பிரச்சனையும் வராது. ஆண்மகன் ஒரு வாயை அடக்கமா பேசுனீங்களா? ஆம்பளை எங்கேயும் பேசி எந்த பிரச்சனையும் வந்ததா சரித்திரம் கிடையாது. ஒரு பொம்பளை பேசி எந்த இடத்துலயும் சண்டை வந்ததா சரித்திரமே கிடையாது. அடேங்க அப்பா. அப்ப பொம்பளை பேசி சண்டையே வந்தது இல்லையா? நான் பெண்களுக்காக பேசுவேன் ஐயா. பெண்களுக்காக நீங்க பேசுறது. ஆனா ஒரு விஷயத்துல நான் பெண்களை பாராட்டுவேன். What is this? உலகத்துல ரொம்ப சிரமப்பட்டு வேலை பார்க்கறது யார் தெரியுமா? யாரு? பெண்கள் தான். ஆமா. ஆண்கள் பூரா பெண்களை பூரா மட்டம் தட்டி பேசுறீங்க. ஏன் பேசுறீங்க? ஏன் பேசுறீங்க? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆமா. தாய்மார்களை குறை பேசாதீங்க. இருக்கு பயல. சர்வசாதாரணமா சொல்லுவான். முட்டா பயல. வீட்டுல பொம்பளை பிள்ளை என்னையா வேலை பார்க்குது? ஆமா. என்ன சோத்த வடிக்குதுங்க, குழம்பு வைக்குதுங்க, துணியை துவைக்குது, இதெல்லாம் ஒரு வேலையா? அது ஆண்கள் சில நேரத்துல சொல்லுவாங்க, உன் பொண்டாட்டி என்ன பண்ணுது? என் பொண்டாட்டி வீட்டுல சும்மாதான் இருக்கு. ஏன் சொல்றீங்க அப்படி? ஒரு நாளைக்கு உட்காந்து வீட்டுல துவைச்சு பாருங்க, அதோடைய கஷ்டம் என்ன அவங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு உட்காந்து சமைச்சு பாருங்க, போது அடுப்பை பற்ற வைக்க தெரியுமா? இதுல பெண்கள் பூரா குறை சொல்றது. பொம்பளை என்ன வேலை பார்க்க? நோ நோ, பெண்களை குறை சொல்லாதீங்க. ஆமா. பெட்டி வாசிக்கிறாரு. ஆமா. இதெல்லாம் ஒரு வேலையா? இம்மிடியேட்டா நீங்க பெட்டி எடுத்து கிளம்புங்க. இதை விட ரொம்ப சிரமமான வேலை தாய்மார்கள் பார்க்கக்கூடிய வேலை. அப்படி என்ன வேலை? 100 நாள் வேலை.
எவ்வளவு சிரமப்பட்டு பார்க்குறாங்க. ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதே அங்கே உட்காந்து தான் பிளான் போடுறாங்க, எவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம்னு. இதில் குறை சொல்கிறது ஆண்களை பூரா. என்னங்கப்பு எங்கள் ஆண்கள் பூரா சோற கை தட்டுங்க, நம்மளுக்கு சப்போர்ட்டா? உண்மையை பேசுறேன். 100 நாள் வேற ஒண்ணுமில்ல, உனக்கு கை தட்டின எல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறது. அங்கிட்டு மட்டும் உட்காந்துருக்க ஆள் பூரா எப்படியா புருஷனுக்கு சோறு ஓடாத ஆளுங்க. புருஷனுக்கு சோறு ஓடாம இருந்தாவது திருந்துறீங்களான்னு பாக்குறோம். நீங்க திருந்துங்க. நாங்க என்னத்துக்கு திருந்த? வேலைக்கு போகும்போது ஒரு செட்டப்போட கிளம்புறது. என்னென்ன பரமபதம் தாயக்கட்ட பெண்ணிச்சிப்பு சினுக்கடி. அங்க வேலை பார்க்கவா போறீங்க? வேற எதுக்கு போறோம்? எவன் குடும்பத்தை குழி வரைக்கும் போறீங்களா? இதுல சொல்லிக்கிறது பெண்கள் சொல்லுமுக்கு தொறிச்சு போக மாத்துக்க. முத ஆம்பளையில குறை சொல்றத நிப்பாட்டு. பவதானே பெண்களை குறை சொல்றத நிப்பாட்டுங்க மிஸ்டர் சூனா. சூர்யா மாமா எதை சொன்னாலும் முழுச்சா சொல்லி தொலை. நோட்டீஸ்ல மொத்தத்துக்கு சூனான்னு போட்டு போறாங்க. ஆளு மூஞ்சி முகரையும் பாரு. என்ன ஒரு அழகு பிள்ளை பெத்தாங்கன்னா செங்கோரங்க பெத்து வச்சிருக்காங்க. ஒரு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்க. ஒரு அழகு தேவதைய, ஒரு அழகு பதுமைய, ஒரு உத்தம பக்திய, ஒரு சொல்லு வாசகி. வீட்டுல மொட்டாரு வந்தா எடுத்துட்டு வாங்களேன். ஆளு முகரையும் பாரு. நீங்க பெரிய அழகியா? நான் சோகத்துல தாண்டி சிவாஜி கணேசன், ஆனா ஸ்டைல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓடி முண்டை துண்டு அங்கிட்டு போய் கிடக்கு. ஒரு ஸ்டைல்ல வந்து சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார். அதுக்காண்டி எதையும் பேசாத. எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்லிப். திருப்பி ஒன்ஸ் போ. ஜஸ்ட் மிஸ். கோச்சுக்காதீங்க, யாரும் கோச்சுக்காதீங்க. இப்ப சரியா போட்டுருவேன். நான் சோகத்துல தான் சிவாஜி கணேசன், ஸ்டைல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த தோல்ல போட்டது தானே ஸ்லிப் ஆகுது. இந்த தோல்ல போறேன், சரியா போறேன் பாருங்க. நான் சோகத்துல தாண்டி சிவாஜி கணேசன், ஆனா ஸ்டைல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எவனோ துண்டுல செய்வனை வச்சுட்டாங்க. அந்த டைலாக் என்ன? சிவாஜி கணேசன் சோகத்துல சிவாஜி கணேசன் ஸ்டைல்ல சூப்பர் ஸ்டாரா? என்ன பண்ண போற? நீங்க பண்ணத நான் பண்றேன். ஓ, நீங்க பண்றீங்க. எங்க பண்ண? ஹலோ மிஸ்டர் டைலாக்குங்க. ஓ, சோகத்துல தான்டா நான் சிவாஜி கணேசன், ஆனா ஸ்டைல்ல சூப்பர் ஸ்டாரியா. ஆத்தடி மூத்திரவாடை இப்படி வருது. இங்கட்டியா மூத்திரவாடி இருக்கீங்க சொன்னேன். வாங்கினது சிவஞானத்துக்கு. அப்ப அடிக்கும். ஓமனம் கட்டி குளிப்பார் ஓல இருக்கு. இங்க பார், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க நீங்க கத்துக்கங்க. முதல்ல பெண்களை நாங்க ரொம்ப மதிக்கிறோம். என்னைக்குமே ஆண்களுக்கு நாங்க மதிப்பு கொடுக்குறோம். எங்க ஆம்பளை மதிக்கிறீங்க? மதிக்கலையா? எங்கேயாவது ஆம்பளை மதிக்கிறீங்களா? அப்படி ஆண்கள் பேச்ச முத பெண்கள் கேட்கறீங்களா? கணவன் சொல்லே மந்திரம் சொல்றதுக்காக எங்கேயாவது புருஷன் பேச்ச மதிக்கிறீங்களா? என்னடி பண்ற? அப்படி சொல்லாதீங்க. என்ன பண்ண? கணவனே கண்கண்ட தெய்வம். யாரு? கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷன். அந்த கணவருடைய காலை தொட்டு வணங்கி காலையில என்ன சொன்ன? கணவனுடைய காலை கணவனை கண்கண்ட தெய்வம்னு காலையில எந்திரிச்ச உடனே மூஞ்சிய கழுவிட்டு இந்த கணவனே கண்கண்ட தெய்வம்னு அந்த தெய்வத்தோட காலை தொட்டு வணங்கிட்டு எங்க மாங்கல்யத்தை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு தான் நாங்க வேலைக்கு மசித்த புடுங்குவ. இந்த வாயை வச்சா வேலை வாப்ப. அப்ப புருஷன் காலத்துல வாயில வேலை வைக்கிறாங்க, கை காலை வைத்து. அந்த பிள்ளை என்ன சொல்லுது பாத்தீங்களா? புருஷனை காலை தொட்டு கும்பிட்டு நம்ம கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷன் என்று கூறி இருக்கார்களா? அப்ப கல்லானாலும் கருக்கு, புல்லானாலும் பூசுக்குன்னு. அப்ப புருஷனை மதிக்கிறீங்க அப்படியா? ஆமா. சரி, இங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல ஆண்களை விட தாய் நிறைஞ்சு இருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. நீ புருஷனை மதிக்கிறோம்னு சொல்றல்ல, இப்ப எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா. ஒத்த கேள்வி கேட்கிறேன், கேளுங்கோ. அந்த ஒத்த கேள்விக்கு இங்க இருக்கிற தாய்மார்கள் கையை தூக்கிட்டாங்கன்னா உனக்கு நான் அடிமன்னு சொல்லி அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுக்குறேன். இப்ப ஏன் பாய சுருட்டிக்கிட்டு போகுது? போறது போட்டு உட்காந்துருக்குது உட்காந்துருக்கு. இவங்க எல்லாரும் உட்காந்துருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு வந்து வீட்டுல வந்து 10 பாத்திரம் தைக்கிறேன், உனக்கு துணி துவச்சு போடுறேன், அசந்தா உன்னை சொல்லி பாக்குறேன், வீட்டுல வேலை பாக்குறேன். தாத்தா இந்த காரணத்துக்காகவாவது கையை தூக்கிருங்கத்தா, கேவலப்படுத்தி போடாதீங்க. ஏத்தா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சாமிக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து கையை தூக்கணும். சும்மா கையை தூக்கணும்னு சொல்லி கையை தூக்குன 3 நாளைக்கு உனக்கு வவுத்தாலே போகும்னு சொல்லிவிட்டேன். ஆமா. அப்ப கேள்வி கேட்கவா? தாய்மார்கள் பூரா நல்லா கவனிச்சுக்கோங்க. சொல்றக்கூடிய விஷயத்த காது வாங்கிட்டு அதுக்கப்புறம் கையை தூக்குங்க. வீட்டில் என் புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த எச்சி தட்டில் இந்நாள் வரைக்கும் நான் சாப்பிடுவேன். புருஷனை வாடா போடான்னு கூப்பிட மாட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனே என் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை ஏற்றுவேன் அப்படின்னு சொல்கிற தாய்மார்கள் சாமிக்கு பயந்து
கையை தூக்குத்தா. ஒரு பக்கிய தூக்குவீங்களா? அண்ணே சரியா கேட்கல. இந்த மைக்கில் இங்க வாங்க. இல்லைங்க மறுபடியும் சொல்றேன், புருஷனுக்கு சாப்பாடு போட்டு புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த எச்சி தட்டினதா இந்நாள் வரைக்கும் நான் சாப்பிட்றேன். புருஷனை வாடா போடா நான் கூப்பிட மாட்டேன். அந்த குடிக்குமாக இந்த குடிக்குமாக நான் பேச மாட்டேன். புருஷன் காலையில் தூங்கும் பொழுது அவர் காலை தொட்டு கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை ஏற்றுவேன்னு சொல்ற தாய்மார்கள் மடப்புறம் காளியை நினைச்சுக்கிட்டு கையை தூக்குத்தா. தப்பா சொன்னா சாமி நீ தூக்க கலக்கத்தில் கையை தூக்குற. அப்படியா? இல்ல போயா. எங்க அந்த மூஞ்சியை லேசா காட்டி என்ன அந்த அக்காவை பாருங்க, அந்த மூஞ்சியை பார்த்துட்டு அந்த யாரா கை தூக்குங்க. அதாவது தூக்க சொல்லுவாப்பா. ஒரு முண்டை தெரிஞ்சு வச்சா உங்க லட்சணம் என்னன்னு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னது? பெண்களை பார்த்து நீங்க கேக்குறீங்க, எஸ் டெஃபினெட்லி. சாப்பிட்ட எச்சி தட்டுல நீங்க சாப்பிடுவீங்களா? நோட்டீஸ் த பாயிண்ட். முக்கியம். பெரிய வெள்ளைக்கார துறைக்கு பிறந்தவ நீ. ஒரு எச்சிக்கல நாயி, நான் ஒரு பிச்சைக்கார நாயி. புருஷங்காரன் சாப்பிட்ட எச்சி தட்டுல எந்த பெண்கள் சாப்பிடுறீங்கன்னு கேக்குறீங்க. எஸ் நியாயமான விஷயம். எஸ். நீ ஒழுங்கா சாப்பிட்டா பரவாயில்ல, ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டா சாப்பிட்டீங்கன்னா ஓகே. ஓகே. நீ தண்ணியை போட்டு நல்லா பீய போட்டு பிணைஞ்ச மாதிரி பிணைஞ்சு வைப்ப. நாங்க தின்னணுமா? தண்ணியை போட்டு புய போட்டு அடி பண்ணி வாங்க. ஏன் உன் முகரையில முள்ள விட்டுக்கிட்டு அடிக்க? ஒரு விஷயம் பெண்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கல்ல, ஆண்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நல்லா கேட்பேன். நல்லா கேட்பேன் பாப்பா. நீ கேட்டா திருப்பி நான் பதில் சொல்லுவேன். கோயில் வாசல்ல உட்காந்துருக்கோம். இல்ல, கலையரங்கத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம். கோயிலோட வாசல் தான் இது. சரி. கோயிலுடைய வாசல்ல உட்காந்துருக்கோம். இருக்க ஆண்மார்கள் எல்லாரும் நல்லபடியா காதுல கேட்டுக்கோங்க. இந்த கோயில் வாசலுக்கு மனசாட்சிக்கு தகுந்தபடி கையை தூக்குனீங்கன்னா நல்லா இருப்பீங்க. பொய்யா கையை தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒத்த கை இப்படி இழுத்துக்கிறோம். அடி நாசமத்து போறவளே, என்ன சாபம் கொடுக்குறாளே? கேட்கவா? கேளு. பொண்டாட்டியை தவிர, கட்டின பொண்டாட்டியை தவிர ஸ்டெப்னி இல்லைன்னு சொல்ற ஆம்பளைய புள்ள கையை தூக்குங்க பாப்போம். சோத்துல விஷத்தை வைக்க பாக்குறாரு. சிங்கங்களை பார். சோத்துல விஷத்தை வைக்க பாரு. இரு, முத கேள்வி அவங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல. கரெக்டா தெளிவா கேட்டிருக்கேன். அப்ப அந்த பிள்ளை என்ன கேள்வி கேட்டுச்சுன்னு தெரியுமா? அப்ப நீ வப்பாட்டி வச்சிருக்கியா? அப்புறம் என்ன கையை தூக்குன? ஐயோ ஐயோ, என் மானத்தை வாங்குறியே. நீ வப்பாட்டி வச்சுட்டாலும் பொழந்து தள்ளிடுற. என்ன மறுபடியும் நீ சொல்லுமா? அவங்களுக்கு சரியா கேட்க திருப்பி தூக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு நான் டைலாக் பேசினது மறு டைலாக் பேச மாட்டேன். கட்டின பொண்டாட்டியை தவிர ஸ்டெப்னி இல்லைன்னு சொல்ற ஆண்கள்லாம் கையை தூக்க சொன்னேன். ஸ்டெப்னி இல்லாதவங்க நாங்க அப்படியே வச்சிருந்தா உனக்கு என்னம்மா? இருக்கிறவன் செய்யறா, இல்லாதவன் படுக்கிறேன். இருக்கிறவன் செய்யறேன்னா போய் எங்கிட்டாவது செய்யுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஆளாளப்பட்ட கடவுளுக்கே பொண்டாட்டி 2. முருகப்பெருமானுக்கு பொண்டாட்டி எத்தனை? 2. 2. விநாயக பெருமானுக்கு 3. சித்தி புத்தி வல்லமை 3. சிவபெருமானுக்கு 2. மகாவிஷ்ணுக்கு 2. அவங்களுக்கு 2 இருக்கும்போது நம்மளுக்கு 2 இருக்கிறது என்ன? அப்ப நீங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன? கடவுளுக்கே 2 பொண்டாட்டி, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, ஒரு விஷயத்தை விநாயகருக்கு 3 பொண்டாட்டி, சிவபெருமானுக்கு 2 பொண்டாட்டி. அதனால நாங்க 2 கட்டுவோம்னு நீ சொல்ற இல்ல? ஒரே ஒரு விஷயத்தை பாருங்க, ஒரு குடும்பத்துல புருஷங்கார 2 பொண்டாட்டி கட்டுவோம். தெய்வத்துக்கே 2 பொண்டாட்டி நான் கட்டுனா என்ன நீ கேக்குற இல்ல? இதே பாஞ்சாலி அம்மாவுக்கு 5 புருஷன். அந்த மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் கிளம்புனா நீ என்ன பண்ண முடியும்? நீ என்ன 5 புருஷன் கட்டிக்கோ. அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். இங்க ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. 5க்கு நான் எங்க முத பத்தினி ஏன் சொல்றாங்க? பத்தையும் திணிக்கணும். எதுல? அவதான் பத்தினி. இப்படி ஒரு வசனமா? பத்தினி. ஆமா, இங்க என்ன பண்றீங்க? பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய் விளக்கமா கொண்ட இங்க என்னமா வியாபாரம் பண்ற? எஸ் டெஃபினெட்லி. என்ன வியாபாரம்? நவாப்பழம். ஆமா பலே. அதான் என்ன வியாபாரம்? நவாப்பழம்யா. நவாப்பழமா? நவாப்பழமா விக்கிற? இப்போ என்னமா சீசனே கிடையாது. இல்ல விக்கிறோம். விக்கிறீங்களா? எப்படி உலக்கு கணக்கா பிடி கணக்கா இப்படி கொடுப்பீங்க? நம்ம வந்து பிடி கணக்கு தான். பிடி கணக்கா? பிடி கணக்கு தான் கொடுப்பீங்க. உலக்கு கணக்கு கிடையாது. ஒரு கை பிடி நவாப்பழம் 50 ரூபா. ஒரு கையே இவ்வளவுதான் இருக்கு. இது 50 ரூபாயா? ஆமா. இதெல்லாம் ஓவரா தெரியும். சீசன் முடிஞ்சுலப்பா. அதுக்கு 50 ரூபாயா? ஆமா டெஃபினெட்லி. உனக்கு வேணா எனக்கு வேணா. 2 பிடி ஒரு குத்துக்கு எவ்வளவு கொடுக்குற? எது? 2 பிடி? 2 பிடி ஒரு குத்துக்கு எவ்வளவு? இல்ல நீ பிடிக்கவே வேணாம், நீங்க கிளம்புங்க. இமிடியேட்டா கிளம்பிடுங்க. வியாபாரம் சொல்லிட்டால வியாபாரத்தை பார்க்கணுமா இல்லையா? வேண்டாம். என்னப்பா நீங்க பொழந்து தள்ளிட்டீங்க, பவுண்ட குடிக்கிறீங்க. மலக்கண உலக அம்மா
ஓரக்கட்டையை உடச்சு விடு மாத்துக்கா. அவங்க வீட்டுக்கு வரி காசு போட்டு நாடகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணுப்ப என்னடி குண்டிய குண்டி ஆட்டுற? பகுமானம் பல்லாக்கள் இருந்தாடி. என்ன ஒழுங்கா பக்கமேலக்காரவங்க உசுர கொடுத்து வாசிக்கிறாங்க. இந்த பிள்ளை சரியா ஆடுற மாதிரி தெரியல. நீங்க அந்த பிள்ளை எப்படி ஆடுன்னு பாக்கலாம். பாத்துக்கோங்க. வாசிப்பா உனக்கு இரியா அந்த புள்ள நல்லா ஆடுறத பாரு. வாசிப்பா கொஞ்சம் விலை நில்லு. அந்த புள்ள ஆடுறது ஒரு நீ வாசி. கொஞ்சம் விளையாடு. நான் அப்படியே நல்லா துமுக்கு துமுக்கு. ஏய் நானே ஆடுறயா வாசியா. உனக்கு ஆடுறது முண்டை அந்த பிள்ளைக்கு ஆடுறது. ஏ கிரக மசுரா இது. நானும் சேர்ந்து ஆடும்போது சேர்ந்து வாசித்தா எனக்கு. அப்படியா? கொஞ்சம் தள்ளிக்க. அண்ணா இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கிறேன். இதுக்கு மேலயா? இன்னும் கொஞ்சம். இன்னும் உள்ள வைட்ட கூட நல்லா இருக்கு. கோபப்படுறாருப்பா பாப்புன்னு. அந்த பக்கமே போயிருக்க வேணாம். ஒரு கிராமம் கிடையாது, 3 கிராமம். ஆமாம் 3 கிராமமும் சேர்ந்து நிகழ்ச்சி நடத்துறாங்க. எந்த ஊர்லயாவது இப்படி பெண்கள் கூட்டத்தை பார்த்துக்க முடியுதா? ஏய் எங்கேயாவது பெண்கள் கூட்டத்தை இப்படி பார்க்க முடியுமா? இல்ல இல்ல நோ 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 நோ. பெண்களை கூட விடு, சின்ன பிள்ளைய பூரா உட்காந்து பார்க்குதுங்க. டெஃபினெட்லி. பார்த்தீங்களா? அப்போ நம்ம மேலையில நடிக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆபாசத்தை. நான் என்ன பண்ணேன் இப்போ? சினிமா படத்தில் வந்து காதலன் காதலிக்கு இந்த உதட்டில் முத்தம் கொடுப்பாங்க, அது வேற சினிமா. அது சூப்பராக இருக்கும். இந்த மேடையில் பெரிய மேடை, பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க, அதெல்லாம் செய்யப்படாது. என்ன நல்லா இருக்கும்பா, மரியாதையாக அசிங்கம் இல்லாமல் தொழில் பண்ணணும். சரி ஓகே தேங்க்யூ. இப்படிலாம் ஆடக்கூடாதுப்பா. மரியாதை அப்பதான் அடி அடி இப்ப நிப்பா. நான் ஆடும்போது வாசிக்காத, அந்த பிள்ளை ஆடும்போது மட்டும் வாசி. உன்னை விட அந்த பிள்ளை இது நல்லா இருக்கியா? வேணா கைகள் அண்ணன் அண்ணன். சரிப்பா. ஏய் மறுபடியும் சொல்றேன், பொம்பளை பிள்ளை நாகரிகமா ஆடு. சரி. ஏன் வாயை ஏன்? சரி ஓகே தேங்க்யூ. வாமிட் வருது. என்ன வருது? ஏன் மாசமா இருக்கீங்களா? சொல்லிக்கிட்டு இருக்க வாய வாய பக்கத்துல கொண்டு. அது முதல்ல சேனத்தை நறுக்கு சாரி விட்டு நம்ம காலியா நம்ம காலி சேன பாபா நறுக்கு சேனத்தை எத்தனை நட்டி வாய் அது பண்ணி வாய் அப்படிதான் சேனத்தை நறுக்கு சாரி விட்டு நம்ம காலி. இப்படி ஒரு வாயெல்லாம் பார்த்ததுல ஆண்டவா. திருப்பி எடுக்குறா. பொம்பளாசியே போயிரும் போல இருக்கப்பா. வாயில காவாயா தெரியல. ஏய் என்கிட்ட காமிச்ச மாதிரி அங்க அந்த மக்கள்கிட்ட காட்ட அந்த வாய். சும்பளத்துக்கு எரிஞ்சு விடுவேன். லேசா அந்த பையன் மூஞ்சிக்கிட்ட காட்டு. அந்த பையன் கல்யாணம் பண்ற ஆசையே போயிடும். காவி வெட்டி கட்டி மொத்தமா சாமியாவே மாறிடான். மேட்ருக்கு வாங்க, என்ன பண்ணணும் இப்போ? என்கிட்ட காமிச்ச மாதிரி மக்கள்கிட்ட இந்த வாயை காட்டு. ஏன் கோவம்? தாய்மார்கள்ட்டயா? எஸ். ஏய் காட்டி கலட்டும்டா. ஏய் இருப்பா. கலி வாயை பாரு. இந்த வாயை பார்க்கும்போது ஏன் தெரியுமா வாமிட் வருதுன்னு சொல்லி? அது கிடையாது, குண்டியில மூளை வந்து செவந்து இருக்கும் பாரியா, மலர்ந்து அந்த மாதிரி இருக்கையா. அப்பா
ஒன்றா குத்துனா சரியாக வராது. ஆமாம், தனித்தனியாக குத்துனா தான் அவங்க திறமை என்னன்னு தெரியும். ஒரு ஓட்டு போட்டுருக்காங்க, இன்னைக்கு அடிச்சு விட்ருங்க. ஓ, நேற்று வேறு ஒரு போட்டு போட்டுருக்காங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஒரு போட்டு போடுவோம், ஆடுவோம். போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. சொட்டக்கா விடாம. வேணாங்க, ஏன் 2 நாளாக உடம்பு சரியில்லை. உடம்புக்கு சரியில்லையா? 2 நாளாக உடம்புக்கு சரியில்லையா? உடம்புக்கு ஏன் என்ன பண்ணுது? 3 நாளாக காய்ச்ச வேற. அட சண்டாட தானே ஆட முடியல, அதனால தான் என்ட்ரன்ஸில் நான் ஆடலை. ஏய், அறையிலே இதை முதவே சொல்லியிருந்தானே அப்பாட்ட சொல்லி டான்ஸை மாற்றி விட இல்லை, நிறைய தாட்டி ஃபோன் அடிச்சு சொன்னேன், மாற்ற மாட்டேன்றா. சண்டாளத்தனமே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளை மேடையிலே வந்து சொல்லும் பொழுது நம்மளும் மனசாட்சியோடு நடந்துக்கிறோம். ஏன்னா நல்லா ஆடுற பிள்ளை பவதாரணி எப்படி ஆடும்னு அவங்களுக்கே தெரியும். பாடு பாருங்க, எப்படி பாடு. சரி அம்மா, ஏய் ரஞ்சனி ராகத்துல உள்ளே போய் ரெஸ்ட் எடுப்போம். நெசமா தானே? போய் ரெஸ்ட் எடுப்போம். 3 கிராமத்தார்கள் உட்காந்துருக்கீங்க, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவன் பிள்ளைக்கு முடியலங்குது. பொம்பளை பிள்ளை இல்லையா, நம்மளும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம். நம்ம வீட்டு பிள்ளைனா பார்க்காம இருப்போமா? என்ன காலையில் காசு கொடுக்கும் பொழுது பவதாரணி சம்பளத்தை மட்டும் பிடிச்சிட்டு மீதி காசை கொடுங்க. ஆடுறேன். இல்லை நீ போய் ரெஸ்ட் எடு, உனக்கு சம்பளம் எதுக்கு? இல்லை பரவாயில்ல, ஆடுறேன். அட உடம்புக்கு முடியலம்மா. இல்லை கெஞ்சுறீங்க, ஆடுறேன். காசுனா மட்டும் பியதுன்ற வேகமா உடனே உடம்புக்கு முடியலையா? ஹலே, எங்கே போக? உள்ள ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. இதை அவுத்து போட்டு கருமத்தை அப்படியே வந்துடாத, வேற ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. அழகா இருப்பேன். நீ யார் சொல்லிக்கிறது? காலேஜ் போட்டின்னு வந்துடுச்சு. நேற்று வேற ஆடி இருக்காங்க, இன்னைக்கு ஆட்டுறதுக்கு உங்களை போட்டிருக்காங்க. இந்த பிள்ளை வேற ஒரு மாதிரி அது சொல்லுது. எங்கேயாச்சும் பண்ணி விடுங்க லைட்டா. பண்ணியை விடவா? அதுக்கு விலையை விட்டுட்டு போயிருவேண்ணே. 2 ஒன்று தானே. அது யார பிடிங்க. ஏறாத மலை மேலே இழந்த வெளுத்திருக்கு, இழந்த வெளுத்திருக்கு, இழந்த வெளுத்திருக்க நான் ஏறி நானும் சும்மா தான் இருக்க, ஒரு தடவை ஏறிக்கிறவா. அண்ணன் ஏறும் பொழுது தம்பி ஏறப்படாது. நான் ஏறி சிவஞானம் சும்மா தான் இருக்காரு. உழுப்பட்டுமா இளவாழ கொண்டுகளா எஞ்சொட்டு பெண்டுகளா அடி மாங்குளத்துக்கர மேலே மயிர் புடுங்க வந்தவள். சாரி சாரி, மயில் உணர்த்தும் பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா? பவதாரணி பாடுங்குரல் கேட்கலையா? அம்மா பொண்ணைய போட்டுக்கிட்டு பாட்டு சத்தம் கேட்கலையா? பாட்டு சத்தம் கேட்கலையா? பாட்டு சத்தம் அம்மா பாட்டு தங்க கிளையா, பாட்டு தங்க கிளையா, பாட்டு தங்க கிளையா. கட்ட வண்டி கட்ட வண்டி கலையாணி கட்ட வண்டி கட்ட வண்டி கட்ட வண்டி அலந்தரித்த வண்டி நகரியான வண்டி நல்ல வண்டி. ஓகே ஓட்டு சரி புள்ள. ஆஹா, என்ன பண்ற? சிம்முக்கு போகுது புள்ள. மாரிய கால வாய்க்கால திறந்து ஒரு முக்கியமான மேட்ரு. நல்ல மெட்ரா இருந்தா சொல்லுங்க. சும்மா விட மாட்டேன். யார போப்பா நீ எங்கிட்ட. இல்லம்மா, சும்மா விட மாட்டேன். இல்லை பப்புனுக்காரன் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். கோபக்கார உங்களை கேள்வி. நேற்று ஒரு நாடகம் நடந்து இருக்கிறது. இன்று வந்திருக்கும் கோமாளி அவர்கள் என்னிடம் போட்டி போடுகிறார்களா? யாரை பார்த்து? ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கி காத்தாடி மோகன். இந்த இருக்கிற தாய்மார்கள்லாம் ஒரு முக்கியமான விஷயம் காதல கேட்டுக்கங்க. ஆமா, சூர்யா மாமா ஆடும்போது யாரும் கை தட்டக்கூடாது, பவதாரணிக்கு மட்டும் தட்டணும். எங்க தட்டுங்க தே கேட்பான், தட்டுங்க தே சும்மா தடி. அண்ணே அண்ணே, உங்களுக்கு என்ன கேட்டுச்சா? நான் என்ன சோட்டு போயில உள்ளதானே நிற்கிறேன். இந்த கைதட்டினால் பூரா மறுபடியும் கைதட்டுங்கத்தா. காலையில அப்படியே இருந்துச்சு, எல்லாம் வீட்டுக்கு போகும் போது போங்க நெலுவ போதும். இவ்வளோ நேரம் ஆன பிள்ளை ஒத்த பிள்ளை கையை தட்டல, அந்த பிள்ளை சொன்னே கையை தட்டுறீங்க. அந்த பிள்ளை பொதுவாக கைதட்ட சொல்லிச்சுன்னா நியாயம். 2 பேர் ஆடுறோம், 2 பேருக்கு கை தட்டுங்கன்னா அது நியாயம். நியாயம். அந்த பிள்ளை ஆறதுக்கு முன்னே கை தட்ட சொல்லுங்கன்னா வேமா கை தட்டுறீங்க. நான் என்ன அனாமத்தாவா வந்திருக்கேன்? ஆமா, எனக்கு அப்பன் பெரியப்பன் சித்தப்பன் மாமன் அண்ணன் தம்பி எல்லாம் இங்கே உட்காந்துருக்கு. கை தட்டுக்கப்பு.
எனக்கு ஆள் இருக்கு எனக்கு ஆள் இருக்கு. இருக்கிற தாய்மார்கள்லாம் கோச்சுக்கிறாது அம்புட்டு பொண்டாட்டிக்கு பாவாடத்தை வச்சு கொடுக்குற கேஸ். அடேங்கப்பா. கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நாலு தெரிஞ்ச வண்டி நாகரீகம் அந்த வண்டி ஓட்ட வண்டி நல்ல வண்டி ஓட்டுறோம் மாமா டிக்கெட்டா நம்படிரமா ஏஞ்சோடி மஞ்சள் நான் மட்டும் இல்லை நொறிச்சல் ஆயிடுவேன். அப்புறம் அண்ணே பொசுக்கு கையை தட்டிட்டு பக்கத்தில் மடப்புறம் இருக்கு. பொசுக்கு கை தட்டினீங்க. பக்கத்தில் தான் மடப்புறம் இருக்கு சொல்லிவிட்டேன். காலையில் போய் சாமி கும்பிடுவேன்ப்பா. ஆமாம் ஐயா. ஏஞ்சோடி மஞ்சள் குருவி சாஞ்சாடு நெஞ்ச கழுவி என் ஜோடி மஞ்சள் குருவி காக்கா செத்து போச்சு. இந்த மைக்கு ஸ்டாண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 வருமானே? 10,000 வருமா? என்ன தெரியலன்றியா? முகர கட்ட அண்ணே நீ மசுரை காய போறதுக்கு எங்க அண்ணன் மைக்கு தான் கிடைச்சிச்சு அவனுக்கு. ஈரமா இருக்கு. சிவஞானத்துக்கு அன்பளிப்பா கொடுத்துருக்கு. சிவகாரத்துக்கு அன்பளிப்பா டேய் கொடுக்குறேன். டேய் என்னங்க என் பிறந்த முடி எடுக்கலையா? ஐயோ பேசிக்கிட்டு சிவகாரத்துக்கு அன்பளிப்பா கொடுமா. ஐயா காய போடுங்க. ஆ? காய போடுங்க. காய போடணும். காய போட சொல்லிடுச்சியா? இதை பார்த்து போங்க, நல்லா நல்ல விலைங்க. அது வாட்டுக்கு காயட்டு கரண்ட் கம்பியில காக்கா அடிபட்ட மாதிரி. ஒதுங்கி நிற்குது காரு அதை புடிங்கி விட்டது யாரு? ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் போனேன். குரங்கு கருப்புருங்குது குரங்கு கருப்புருங்குது. ஆட்டுக்கு தலைவட்ட காட்டுக்கு நான் போனேன் குரங்கு கருப்பு. என்ன அமைதியா உட்காந்துருக்கீங்க? அப்பா எனக்கு ஆள் இருக்கு எனக்கு ஆள் இருக்கு எனக்கு ஆள் இருக்கு. ஐயா வலிக்குதுங்கய்யா. பச்சா மூலம் தள்ளுது. ஏரியா ஒன்சு மாறுறேன். ஒன்சு மாறு. ஏய் நடைய கவனியா பின்னாடி ஜானி இது. மூளை மூட்டை அதுதான் இருக்கு. காட்டுக்கு நான் போனேன். ஆட்டுக்கு தலைவட்ட காட்டுக்கு நான் போனேன் குரங்கு கருப்பு இருக்குது. எங்க ஆள குரங்கு கருப்பு இருக்குது. என்ன அவங்க கை கட்டுறது சரி, ஆம்பளை கை அந்த அக்கா உனக்கு என்னென்ன வேணும்? என்ன வேணும்? யாரு என்ன வேணும்ண்ணே? ஆ அத்தாச்சியா எங்கேயா கடைக்கு போய் சொன்னாங்கன்னா கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க. ஏப்பா தம்பி, அதை விட நீ அண்ணன் தான், இனிமே நீ எனக்கு தம்பி தான். எதுக்கு? அவங்க கை தட்டுற பாத்தியா, இங்க நம்ம வரைக்குமே கை தட்டிடுச்சு. யார் கை தட்டுறா? உனக்கு காலையில் லோக்கல் சேர கூட கிடைக்காது. ஓ பூரி கட்டிட்டு அடி ஆமா. வாங்குவாங்க. சீம சமத்து ராசாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகராசி. ராஜாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகராசி. அண்ணா கை தட்டினேன், சும்மா கை தட்டினேன். வீட்டில் சோறு போட்டா அவனுக்கு பிரியாணி வாங்கி தரேன்.
இம்முடியேட்டு அந்த ஆத்தா மக்கள்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க. அவருக்கு ஏன் தான் தட்டுற? சீமச்சமத்தே ராதாதி ராதாதி மகராஜி ஒன் டூ த்ரீ. இருட்டுக்குள்ள எனக்கு என்ன கண்ணு தெரியாது நினைச்சு எடுத்துக்கிட்டு எரிஞ்சேன்னு வைக்கி வந்தேன்னு வைக்கி மூக்க நோண்டி போடுவேன். சும்மா பொசுக்கு பொசுன்னு கையை அவன் இழிச்சுக்க. ஆமா 1 2 3 பார்த்து ஆடு. 4 5 6 ஒழுங்கா ஆடு. என்ன சத்தம் குறையுதே? ஒரு பெண்மணியை இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே. சம்பளம் வாங்கும்போது 100 ரூபாய் சேர்த்து கொடுங்க. நாய் விட்டு கேட்க தெரியுது. நான் கேட்காமே எங்க மாமா எனக்கு கொடுப்பாரு. அச்சு பழச்சுக்க. எனக்கு எரிச்சலா வருது. எல்லாம் சேர்ந்து கை தட்டுதுங்க. இங்க 4 மட்டும் தான் கை தட்டுதுங்க. 50 பேருக்கு நீர் கடுப்பா போன்னு சொல்லிவிட்டேன். அச்சாரே பஞ்சு முட்டாய் கட்டி ஒட்டு அஞ்சு கொண்டு போறவளே நெஞ்சு கட்டி எனக்கு என்ன கவலைன்னா இம்புட்ட ஆட்டம் ஆடுறோம். ஒத்த ரூபா தர மாட்டேங்குதுங்களே இந்த பொம்பளை ஆளுங்க. என்னத்த கட்டுப்பாடு? குடும்ப கட்டுப்பாடா? சரி. 1000 மீன் பிடிக்க போனேன். அரை மீன் மாட்டிக்கிட்டு கத்தல. 1000 மீன் பிடிக்க போனேன். ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு கத்தல. ஹலோ
தம்பி மன்னிச்சிருங்க. நீங்க கையை கொடுத்து நீ செருப்பு குடிச்சாங்க வச்சுப்பாங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய வாத்தியத்துடைய திறமை என்னன்னு தெரியாமல் போச்சு. ஆனால் செத்த புணத்தையும் உட்கார வச்சுவிட்ட பாரு, திறமையானது. உயிர் இருக்கா, க்ளோஸ் பண்ணிடுவோம். என்ன பெத்தாக்கோ அரவின மாட்டுக்கு சத்தல நான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நினச்சி நாடகம், கதை நாடகம். நாடகம் பெரிய நாடகம், சத்தியவான் சாவத்தின் நாடகம். அடுத்தடுத்து வேலைகள் நிறையா இருக்குது. அதனால் எங்களுக்காக சில ஊரெல்லாம் கைதட்ட சொன்னோம்னா கைதட்டவே மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் நாங்கள் ஆடினோம்னா அதற்கு முக்கிய காரணமே ரெண்டு தான். ஒன்று இசைக்கலைஞர்கள். இசைக்கலைஞர்களுக்கு ஜோராக ஒரு கைதட்ட கொடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல இசை அமைக்காது. இசைக்கலைஞர்களுக்கு நன்றி. அடுத்து நீங்கள் கைதட்டின ஒவ்வொரு கைதட்டும் தான் எங்களை இவ்வளவு தூரம் ஆட வச்சுருக்கு. ஏன்னா மேடை கொஞ்சம் சொரன்னு இருக்குது, ஆடுறது ரொம்ப கஷ்டம், கை காலெலாம் கிழிச்சு போடும். ஆமாம், சுண்ணாம்பு போடுங்கன்னு ரொம்ப சிரமம் ஆடுறது. ஆனால் இதுலேயே நாங்கள் ஆடினோம்னா அதற்கு காரணமே உங்கள் கைதட்டு ஒன்று தான். அந்த கைதட்டு தான் அந்த உடம்பு வலி தெரியாத அளவுக்கு நாங்கள் ஆடினோம். அந்த அளவுக்கு கைதட்டி உற்சாகம் செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கதை வணக்கம். வீட்டில் நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா பருப்பு வேகவே வேகாது சொல்லிட்டேன். அங்கேருந்து வேக மாட்டி கழிச்சு கேட்டா தண்ணி கூட குழாயில் தண்ணியே வராது. நீ குழாயை திருக்கு, தண்ணியே வராது உனக்கு. பா எவ்வளவு ஆவகம் உனக்கு. பொம்பளை பிள்ளைக்கு ஆடுதுன்னு வேகமாக இப்படி மேலே கையை தூக்கி தட்டுறாகலாம், தனியாக தெரியணுமா? பார்த்துக்கிட்டே இருக்கேன் யார் யார் என்ன பண்ணுறீங்கன்னு. பபு வாடா, பேசாமல் பாப்பாவை நம்ம லவ் பண்ணிடுவோம். என்ன சொல்றீங்க? காதல் பண்ண போறேன்டா தம்பி. வாய் சரியில்லைன்னு சொன்னீங்களே. என்னதே பரவாயில்ல, லேசம் முகத்தில் துணியை போட்டுக்குவோம், வேற வழி இல்லை. ஏன்னா காதல் என்பது புனிதமானது. காதலுக்கு கண்ணீரன்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க? என்ன பாபு சொல்லுங்கய்யா. வெளியில் வரும்போது எவ்வளோ அழகாக வந்தா. இப்போ பாரு புள்ள பத்த குரங்காட்ட மாதிரி. திறமை, தொழில் திறமை. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க ஐயா. நீங்கள் நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பாருங்க. ஐயான உயர்வான வார்த்தை. நீங்கள் என்னை கிளட்டு போலாக்காதீங்க. எங்கள் இருவரையும் பாராட்டி எங்களுக்காக கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு பெரியோர்களுக்கும் எனது அன்புள்ள தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி. தைய தட்டுங்க திருப்பி. மறுபடியும் எதுக்கு? நன்றி. உங்களை நான் லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லவ்னா எப்படி உருண்டையா இருக்குமா? வாழைக்காய் பச்சி மாதிரி இருக்கும். உருண்டையா தான் இருந்துச்சு. சரி, பூரா அம்பிட்டு வெறி எடுத்து அடிச்சு வாழைக்காய் பச்சி சைஸுக்கு வந்துருச்சு. எனக்கு பாப்புக்கானு ஒத்தையில் விட்டு தின்னுது. உன்னை எப்படி தெரியுமா நினைச்சிருக்கேன்? பண்ணுங்க. கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, இளமே ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே. கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, இளமே ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே. புதியமானதே புதிய கோலமே, வர்ணஜாலமே, நாம் நினைத்த திருநாள் ஒரு நாள் இதுதானே. கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, இளமே ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே.
குயிலே இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே. நூறு வண்ணங்களில் சிரிக்கும் பனி தூவும் புஷ்பங்களில் ஆசை எண்ணங்களில் மிதக்கும் அடியேனி வாழ்த்துக்களில் வானவெளியில் வலம் வரும் பறவை நானும் அது போல் எனக்கு கவலை. காற்று என் பக்கம் வீசும்போது காலம் என் பேரை பேசும்போது வாழ்வு எனது வாசல் வருது நேரம் எளிதாக யாவும் சுகமாக கவிதை பாடும் குயிலே குயிலே வசந்தமே ஹலோ இளமை ராகம் இதுவே மிக இனிமையே. புதியமானதே புதிய கோலமே வெழுகையா விழும் வர்ணஜாலமே நாம் நினைத்த திருநாள் ஒரு நாள் இதுதானே. இருந்தாலும் தாங்களி பரத்தோட எனக்கு வந்துருச்சு. கலப்படாது கலப்படாதுடா சொல்லுங்க. வேணாம் வீட்டுக்கா போறியா? அப்புறம் இருக்கு இன்னைக்கு வீட்டுக்கா போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு சீக்கிரம் வாங்க. ஒரு ஆள் பாப்புக்கான் கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டு தின்றத விடுமா, காசு போட்டு வாங்கினது அவங்க அப்புறம் அவங்க உனக்கா கொடுப்பாங்க. சரி நீங்க தெரிஞ்சுக்கா பேக்கில் காசு வச்சு வாங்கி பேக்கல பேக்கில் புத்தி வச்ச மல்லிகை மொட்டு இல்ல வேண்டாம். ஏன் ஒழிப்பான் நல்லா இல்ல வேண்டாம். புத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. புத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு மாலையிலம் காத்து அள்ளி இருக்கு தாலி செய்ய நீக்கு சொல்லி இருக்கு. அது சாயங்காலமா மடி சாயும் நேரமா வந்த பூச்சோடு முள்ளப்பாய் போடு அடவாட காத்து சூடு ஏற்றுது. புத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு ஆத்துக்குள்ள நீரு ஒன்னு நினைச்சு பொன்னிறம் போக மஞ்ச குளிச்சி கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா இல்ல முதுக தீக்கவா அது போடாது இது தாங்காது சின்ன காம்பு தானே பூவை தாங்குது. தீ வச்ச மல்லிகை முட்டு புதிரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாவன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே ஆளானதே ரொம்ப நாளானதே. உலகத்தில் தூக்கம் களையாதோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ ஒரு நாள் பொழுதும் மலராதோ உழைப்பவன் வாழ்க்கை உயராதோ
மிதக்க வைத்தாய் தரைமேல் இறங்க வைத்தாய் பெண்களை தண்ணீரில் குளிக்க வைத்தாய் தரைமேல் பிறக்க வைத்தாய் கட்டிய மனைவி தொட்டியில் பிள்ளை உறவை கொடுப்பவர் இங்கே அலைகடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை கரைமேல் பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தாய் கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம் பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தாய் தரைமேல் பிறக்க வைத்தாய் பெண்களை தண்ணீரில் விளக்க வைத்தாய்